அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு சத்தான அவல் உருண்டை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வந்து ஈவினிங்கில் அதுவும் ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த அவல் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த அவல் உருண்டை செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேனில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் சும்மா வாசனமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நெய் வேணான்னா சும்மாவே வந்து நீங்கள் அப்படியே அவல் போட்டு நல்லா கொஞ்சமாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அவலை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது நான் வந்து கார அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒயிட் அவல் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஒயிட் அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கார அவல் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்தி அப்படின்றதால கார அவலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவல் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வாசனையாக வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும், அந்த அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துப்போம். நம்ம இந்த அவல் உருண்டை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவல் உருண்டை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவல்னாலே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் நல்லா பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1/2 கப் வந்துட்டு 1/2 முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 1 வீக்குக்கு வந்து நம்ம வந்து இந்த உருண்டை வந்துட்டு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த தேங்காய் துருவலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் குட்டி பற்களாக வந்துட்டு பல்ஸ் மாதிரி நல்லா வந்துட்டு உடச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் அவல் உருண்டை. தேங்காய் போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த அவல் வந்துட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 3 ஏலக்காய் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் பவுடர் பண்ணோம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அச்சு வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து கருப்பட்டி இல்லைனா வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கூட நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெல்லமும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம துருவன தேங்காய் வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய்யில், அதையும் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். வந்து நல்லா வந்துட்டு அந்த பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு நான் என்னென்ன நட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பாதாம், முந்திரி, அதுக்கப்புறமா வந்து வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் கொஞ்சம் என்கிட்ட இருந்தது. ஸோ நான் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் பிஸ்தா இல்லைனா வால்நட், பாதாம் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா முந்திரி, திராட்சை எது இருக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான். ஸோ நம்ம இதை மெயினாக வந்து குழந்தைங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணால் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அதை போடுறோம். இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை லைட்டாக இதில் தெளித்து நல்லா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை பிசைஞ்சிக்கலாம், ரொம்பவே வந்துட்டு நல்லா வரும். இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம பால் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம கைகளாலே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா நம்ம கலரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு நம்ம உருட்டி வச்சுப்போம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஷேப்க்கு வந்து நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வந்து உதிராக வருது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பால் கூட நம்ம காய்ச்சின பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவல் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.